இன்றைக்கான கம்பேரிஷன் வீடியோ ஈவிக்கான இந்தியன் மார்க்கெட் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 2025 நிறைய ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தோம். 2026 இன்னும் அதிகமான ஈவி வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். முன்னாடிலாம் ஈவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னும் போது நானே சொல்லியிருக்கேன், ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து சிட்டிக்கான தான், பெருசாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளியில் வந்து பில்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா வெளியிலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறையவே வந்து பில்ட் ஆகிடுச்சு. லாங் ரைட்ஸுக்கும் நிறைய பேர் ஈவியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் ஃபேமிலி யூசேஜுக்குமே ஈவியை நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த 2 கார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிக்கான ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ இந்த 7 சீட்டர் வெஹிக்கிளில் எந்த ஈவி நம்ம வந்து போகலாம்? இந்த கம்பேரிஷனே ஒரு குளறுபடியாக இருக்கே. XEV 9S பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SUV, பட் கிளாவிஸ் வந்து ஒரு MPV ஆச்சு, இதை கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபேமிலிக்கான ஒரு 7 சீட்டர், ஒரு 7 பேர் போகிறதுக்கான எந்த ஃபேமிலி வெஹிக்கிள் ஈவியில் வந்து போகலாம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே வீலர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த வெஹிக்கிள் கொடுத்த ஷோரூமுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரமணி கியா அவங்க தான் நமக்கு வந்து கிளாவிஸ் ஈவி வந்து கொடுத்துருக்காங்க. 9S பார்த்தீங்க அப்படின்னா SRS மகேந்திரா வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்பிளேல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஷோவாகவும், தேவைப்படுறவங்க மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலிக்கான வெஹிக்கிள் அப்படின்னு வந்தோடனே நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன விஷயமா இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா டிசைனாக தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த 2 வெஹிக்கிளோட டிசைனுமே வந்து மாறுபட்ட டிசைனில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி 9S பார்த்தீங்க அப்படின்னா 7XOவோட ஒரு ஈவி வெர்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி XEV 9E காட்டிலும் இது வந்து ஒரு 7 சீட்டர் வெர்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிடுவேன். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு SUV ஸ்டாண்டில் ரோட் ப்ரெசன்ஸ் ஒரு பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். 9Sஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு SUV பிரியராக இருக்கீங்க, ஒரு SUV 7 சீட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுக்கு வந்து போகலாம். இல்லைப்பா, எனக்கு வந்து இந்த டிசைன்லாம் வந்து பெரிய முக்கியத்துவம் வந்து கிடையாது, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு 7 சீட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிளாவிஸ் ஈவியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு பக்காவான கம்ஃபர்டபுளான ஒரு MPVயாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பட் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொரியன் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவி சாயிலில் இருக்கிற மாதிரி தான் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் கிளாவிஸோட பெட்ரோல் அண்ட் டீசல் வெர்ஷன் போனாலும் சேம் இதே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ டிசைனில் பெரிய மாற்றங்கள் அப்படின்றது கிடையாது. ஸோ டிசைன் அப்படிங்கிறது எப்போவுமே சப்ஜெக்டிவ் தான். உங்களோட ப்ரையாரிட்டியை பொறுத்து தான் நீங்கள் வெஹிக்கிள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 வெஹிக்கிளில் உங்களுக்கு எந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெஹிக்கிளோட அந்த மித்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்டீரியர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். 9Sஐ பொறுத்த வரைக்கும் அவங்களோட பான் ஈவி பிளாட்ஃபார்மான இங்க்ளோ ஸ்கேட் போர்ட் பிளாட்ஃபார்மில் உருவாக்கியிருக்காங்க. இது பிரத்யேகமாக ஈவிக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகும். இதுவே கிளாவிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐசி இன்ஜின் ப்ளஸ் ஈவி அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு பதிலாக இதில் ஈவி மோட்டார்ஸ் அண்ட் பேட்டரி பொருத்தியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஸ்பேஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது அப்படின்னு கியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்படியே வெஹிக்கிளோட டைமென்ஷன் விஷயத்துக்கு வரலாம். வெஹிக்கிள் பார்க்கும் போதே தெரியும் 9S ஒரு SUV அப்படிங்கிறனால கிளாவிஸை காட்டிலும் லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாமே அதிகமாக இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் சில மில்லிமீட்டர் உங்களுக்கு கிளாவிஸ் பெருசாக இருக்குது. மேபி இதனால் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்டீரியர் பேசும்போது அதை பற்றி பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 9Sல 205 mm, கிளாவிஸில் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். மித்த ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே LED ஹெட்லைட், LED டெய்லைட், LED DRLs தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இது 2 கார்லேயும் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் எண்டில் R18 வீல்ஸ் 9Sல கொடுக்குறாங்க. கிளாவிஸோட டாப் எண்டில் 17 inches வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 2 கார்லையுமே 4 வீல் டிஸ்க் பிரேக் தான் பயன்படுத்துகிறாங்க. 9Sல ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்காகவே இருக்குன்னு சொல்லுவேன். ரூஃபை பொறுத்த வரைக்கும் 2 கார்லையுமே ரூஃப் ரெயிலாக இருக்கட்டும் அண்ட் பேனோராமிக் சன் ரூஃப் 2 கார்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே வீலர்ஸ், 7 பேர் பயணிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. 7 பேர் லாங் ரைட்லாம் வந்து போகும்போது ஸ்டோரேஜ் எந்த லெவலில் இருக்குது, பூட் ஸ்பேஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த 2 காரோட பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வருவோம். 9S பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சீட்டராக பயன்படுத்துகிறீங்க, 7 பேர் உட்காந்து போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு சின்னதாக ஹேண்ட்பேக் மட்டும்தான் இதில் வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு தான் இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதே ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா 5 பேர் போகிறீங்க, இதை ஃபோல்டு பண்ணி ஓட்டுறீங்கன்னும் போது மேசிவான ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதை ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஓட்டும் போது
பட் அப்படியே நம்ம கிளாவிஸ் ஈவி விஷயத்துக்கு வருவோம். ஸோ எம்பிவி போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 7 பேர் நம்ம பயணித்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கேபின் பேக்காவது நம்ம இதில் வந்து வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு 7 பேர் போகிறீங்க, ஒரு 2 நாளைக்கான லக்கேஜ் ஏதோ கேரி பண்ணால் ஒரு 2 கேபின் பேக் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3 கேபின் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸில் வந்து 7 பேர் போகிறப்பையும் வைக்க முடியும். பட் இதுலேயுமே வந்து 50-50 ஃபோல்டபுள் இருக்கிறனால இதை ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து கிடைக்கும். 5 பேர் பயணிக்கும் போது ஒரு நல்ல பெரிய ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இதில் வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9Sல வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரங்க் வந்து 150 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாவிஸில் வந்து 25 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 25 லிட்டருங்கிறது பெரிய யூஸ் ஆக போகிற விஷயம் கிடையாது. பட் 150 லிட்டருங்கிறது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஐட்டமை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கேரி பண்ணலாம். பட் நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ரங்க்குங்கிறதே ஒரு புது விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம எந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குமோ ஃப்ரண்ட்டில் ஃப்ரங்க்குலாம் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். நமக்கு அது புது விஷயம் தான். எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான். ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸை வேணால் நம்ம அதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்கலாம் 9Sஐ பொறுத்த வரைக்கும். பட் இங்கே ஸ்பேஸ் அப்படின்னு வரும்போது, இந்த ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளியர்லி வின்னர் வந்து கிளாவிஸ் தான். 7 பேர் பயணிக்கும் போதும் அட்லீஸ்ட் ஏதோ லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிளாவிஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே விலர்ஸ், மெயினாக ஃபேமிலி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 9Sோட 3rd row சீட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளாவிஸோட கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம 3rd row சீட்டில் இருந்தே ஆரம்பிப்போம் வாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீட்டு வந்து ஃபோல்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் 9Sோட 3rd row சீட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காலை அப்படியே காட்ட மாட்டி. ஸோ குத்த வச்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இந்த வடிவேல் காமெடியில் வரல எப்படி உட்காந்துருந்தேன் இது இப்படியே உட்காந்துருந்தேன்ற மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கிட்ஸுக்கான சீட்டு தான். இங்கே நீங்கள் முட்டியும் இடிக்குது. இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு கிட்ஸுக்கான சீட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பெரியவங்க 2 கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உட்காந்து வந்து போகலாம். பட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த ஏசி வெண்ட் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்ரூம்லாம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. நான் அப்படியே வந்து கிளாவிஸில் உட்காந்து காமிச்சிடுறேன். ஸோ நிறைய கிளாவிஸ் வீடியோவில் சொன்னது தான். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிரும். நம்ம அப்படியே உள்ளே போய் உட்காருவோம். இது வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப் ரிக்ளைனிங் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணி கூட வச்சுக்க முடியும். ஸோ பார்க்கலாம், நான் ரிக்ளைன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஹெட்ரூம் வந்து பெட்டராக இருக்குது. தை சப்போர்ட் கம்மி தான். பட் ஆனால் யூஸபிளான ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். 2 பேர் வந்து என்னைய மாதிரி ஆளே இதில் வந்து உட்கார முடியும். கிளாவிஸ் மைலேஜ் டெஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறது. நான் இதை வந்து சீட்டை வந்து வச்சு லெக் ரூம் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்க்கலாம் லெக் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இங்கேயும் நான் வந்து ஸ்பேஸ் விட்டு தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ லெக் ரூம் வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. 3rd row சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் 9Sஐ காட்டிலும் கிளாவிஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்க. 7 பெரியவங்க உட்காந்து போகணும் அப்படின்னாலும் கிளாவிஸில் வந்து உட்காந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏசி வெண்ட்லாம் நீங்கள் மேலேயே பார்க்கலாம். இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் தனித்தனியான ஏசி வெண்ட் இருக்குது. இங்கே வந்து பாட்டில் ஹோல்டர் வைக்கிறதுக்கான ஃபீச்சர் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கேபின் லைட்லாம் இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சீட்டிங் கம்ஃபோர்ட் 3rd row அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளாவிஸ் வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் 9Sஐ காட்டிலும். ஸோ அப்படியே நம்ம கிளாவிஸோட 2nd row சீட்டுக்கு வருவோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல லெக் ரூம் வந்து இருக்குது. தேவைன்னா இதை வந்து பின்னாடி நகர்த்திக்கவும் முடியும். ஆக்சுவலாக என்னோடய ஹைட்டு நான் பின்னாடி உட்காந்து பார்த்தீங்களா அந்த ஹைட் இருக்கனால நான் இப்படி வந்து வச்சுருக்கேன். தை சப்போர்ட்டும் வந்து பாருங்கள் பெட்டரான தை சப்போர்ட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணால் 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உட்காரலாம். பட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் கப் ஹோல்டர் வந்து மிஸ்ஸிங், அதையும் வந்து கொடுத்துருக்கலாம். இது கொஞ்சம் பேசிக்கான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. அதே மாதிரி சென்ட்ரலில் ஹெட் ரெஸ்டர் வந்து கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 6 சீட்டர் கார் தான், 7 சீட்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா சென்ட்ரலில் ஹெட் ரெஸ்டர் வந்து இதில் எதுவும் இல்லை. பட் ஆனால் 7 பேர் போகணும் அப்படின்னாலும் உங்களால் இதில் வந்து போகவும் முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல கம்ஃபோர்ட்டு, நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏசிக்கான வெண்ட் வந்து இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஏசி வெண்ட் இங்கே வந்து இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே இங்கே வந்து பாருங்கள் ஒரு விஷயம் காட்டணும்.
டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் லேப்டாப்லாம் சார்ஜ் பண்ணால் டேரெக்டாக ப்ளக் பண்ணி உங்களால் இதில் வந்து சார்ஜ் போடவும் முடியும். ஸோ ஒரு 3 பின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு ஒன்று சொல்லுவேன். நீங்கள் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் ஃபோன் வந்து வாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த அடாப்டரோட சார்ஜ் போட்டால் தான் ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். அப்படின்னும் போது இதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் மகேந்திரா வந்து பாஸ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இதில் வந்து இருக்குது. ஸோ வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோ சீட்டை காமிச்சிட்டு நான் 9S வந்து போகிறேன். ஸோ இதான் டிரைவர் சீட்டு. டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் வந்து பார்க்கலாம். 10.25 இன்ச்சஸ்க்கான 2 கிளஸ்டர் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளஸ்டரு, வெஹிக்கிளுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒன்றுனா இது எல்லாத்தையும் டச்சில் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்க்கலாம், இதெல்லாம் வந்து டச்சில் இருக்குது. ஸோ இது வந்து டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டன்ஸில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ப்ராக்டிக்கலான ஒரு இதாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸபிளாக வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். ரொம்ப கசகசன்னு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்காம பக்காவாக வந்து டே டு டே லைஃபுக்கு தேவையான மாதிரி இது எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். அடாஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர் இந்த காரில் வந்து இருக்குது. டிரைவிங்கோட வந்து நீங்கள் இதில் தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டிரைவிங் மோடு வந்து இதில் தான் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெஹிக்கிளோட புஷ் ஸ்டார்ட் பட்டனும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினோட பிளாட்ஃபார்மில் உருவாக்கப்பட்டது தான் ஈவிக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கசகசன்னு இருக்கிற மாதிரிலாம் வந்து இருக்குது. பட் 9S பொறுத்த வரைக்கும் அது பான் ஈவி பிளாட்ஃபார்ம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக எல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் கிளாவிஸ் வந்து போகிறீங்க, நீங்கள் ஒரு பெட்ரோல் வெர்ஷன் போகிறீங்கன்னா இந்த இடங்கள்லாம் வந்து அதில் வந்து இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்டோட வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 360 கேமராவோட வந்து இங்கே இருந்து இருக்குது. ஹில் டிசன் கண்ட்ரோலுக்கான சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்க்கிங் இந்த சவுண்டு வருதுல்ல, ஸோ அதுக்கானதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக் சீட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கு மட்டும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் மெமரி ஃபங்க்ஷன் இதில் வந்து கிடையாது. ஸ்பீக்கரை பொறுத்தவரைக்கும் 6 போஸ் ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கம்பேரிஷன் நான் அதில் உட்காந்து உங்களுக்கு வந்து பேசுகிறேன். ஸோ எனிவே இதுதான் இந்த டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நம்ம அப்படியே 9S விஷயத்துக்கு வருவோம். சீட்லலாம் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. நல்ல கூலிங் வந்து வருது, நல்ல ஹெட் ரூம் இருக்குது, நல்ல லெக் ரூம் இருக்குது, கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டு தான். வாங்க நம்ம அப்படியே 9Sக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு 9Sோட டிரைவர் சீட்டில் உட்காந்துடலாம். 9S பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்தோடனே ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம வந்து 2 ஸ்க்ரீன் தான் வந்து பார்ப்போம். பட் இப்போ வந்து பேசஞ்சருக்கான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயில் நேரங்களில் கொஞ்சம் அந்த கிளார் அடிக்கிற ஃபீல் வந்து இருக்கும். நம்ம இதுலேயும் அப்படி தான் இருக்குது, அதுலேயும் அப்படி தான் வந்து இருக்குது. நைட் டைமில் பார்க்குறது ரொம்ப கிளியராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து வெஹிக்கிளுக்கான கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்துருக்கு. இந்த ஏசியோட கண்ட்ரோல் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. பேட்டரியோட எவ்வளோ ரேஞ்ச் போகும் என்னன்றதை வந்து காமிக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றதை காட்டுது. அதுமாதிரி மியூசிக் சிஸ்டம் நீங்கள் டிரைவர் வந்து பாஸ் ப்ளேலாம் பண்ணால் இதில் வந்து பண்ணிக்கவும் முடியும். இதில் வெஹிக்கிளுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிகிற மாதிரி இந்த கிளஸ்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுவுமே வந்து ஏசி வெண்ட் எல்லாமே வந்து டச் கண்ட்ரோலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் படம் எதாவது பார்க்கணுன்னாலும் இந்த கோ பேசஞ்சர் உட்காந்து ஜாலியாக படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டேஷ்போர்ட்லாம் வந்து அந்த லெதர் ஃபினிஷிங்லாம் வந்து பண்ணியிருக்கிறது இன்னும் ஒரு ப்ரீமியம் டச்சை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த க்ரீன் கலரில் வந்து லெதர் ஃபினிஷிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், லெதர் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க. சீட் ஆஸ் யூஸ்வல் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் கொடுத்துருக்காங்க. லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பெட்டராக இருக்கிற வகையில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சீட்டும் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வென்டிலேட்டட் சீட் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. மெமரி ஃபங்க்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. 3 மெமரி வந்து சேவ் பண்ணிக்க முடியும். கிளாவிஸில் மெமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி கோ டிரைவரும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கிளாவிஸில் கோ டிரைவருக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதில் ஹார்மன் கரண்ட் ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரோட இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிளாவிஸை காட்டிலும் இதில் வந்து ஒரு பெட்டரான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அடாஸ் லெவல் 2+ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளாவிஸை காட்டிலும் ஒரு சில அடாஸ் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9Sல வந்து அதிகமாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் அதை வந்து கம்ஃபர்ட் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் விஷயத்துக்கு வரேன். ஸோ உண்மையிலே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம செகண்ட் ரோ சீட்டுக்கு வருவோம்.
ஸோ பார்க்கலாம், நல்ல தை சப்போர்ட் வந்து இருக்குது, பெட்டரான தை சப்போர்ட். இப்போல்லாம் உட்காந்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் பார்த்திங்க அப்படின்னா பெட்டரான ஒரு ஹெட் ரூம் இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். கம்ஃபோர்ட் செகண்ட் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த வெஹிக்கிளை காட்டிலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரு சீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வந்து உட்காரலான்னு சொல்லுவேன். வெஹிக்கிள் அகலமாக இருக்கிற காரணத்தினால இங்கே வந்து ஃபிக்ஸபிளாக ஒரு ஹெட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ரொம்ப கீழே போகுது, கொஞ்சம் இந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும். கை வைக்க கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நீங்கள் எலக்ட்ரானிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ் மோடு வந்து பண்ணிக்கவும் முடியும். அதில் மேனுவலாக கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து எலக்ட்ரானிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறது ரெண்டுமே டாப் மாடல் தான். பட் நீங்கள் பேட்டரி ஆப்ஷனுக்காக வேறு வேரியன்ட் போகிறீங்கன்னும் போது ஃபீச்சர்ஸில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகே, ஃபைனலாக நான் வந்து 7 சீட்டர் ஃபேமிலி அப்படின்னு பேசுகிறனால கம்ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் நான் கிளாவிஸை தான் வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா கிளாவிஸில் வந்து அந்த 7 பேர் உட்கார அளவுக்கு கம்ஃபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி சென்ட்ரலில் ஒரு ஆள் உட்காந்து 7 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் 5 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். 2 கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலிக்கான ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கிளாவிஸை ப்ரிஃபர் பண்ணுறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது 7 பேர் உட்காந்து போகிறதுல மட்டும் கண்டிப்பாக வந்து இருக்காது. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கை பொறுத்தும் இந்த கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு 9S விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து மெட்பர்சன் ஸ்ட்ரெட்டு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ஃபைலிங் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் டேம்பிங் சிஸ்டம் கொடுத்துருக்க காரணத்தினால இந்த சஸ்பென்ஷன் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன மேடு பள்ளத்தில் ஸ்லோவாக விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அலுங்கல் குழுங்களாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஹை ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹை ஸ்பீடில் பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கு, பெட்டரான ஸ்டெபிலிட்டி, ஹை ஸ்பீடில் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க 9Sஐ பொறுத்த வரைக்கும். கிளாவிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மெட்பர்சன் ஸ்டெட்டு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து செமி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டார்ஷன் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து சிட்டியில் ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிட்டியில் உள்ள மேடு பள்ளம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கும் போது பெருசாக வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கம்ஃபோர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப குலுங்குற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஒன்று ஹை ஸ்பீட் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு வரும்போது 100 வரைக்கும் 100 அந்த 110 வரைக்குமே வந்து இது ரொம்ப ஸ்டேபிளாக தான் வந்து இருக்குது. பட் அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடாக இருக்கிறனால அந்த பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஹை ஸ்பீடுக்கு ஹைவேக்கு தகுந்த சஸ்பென்ஷன்னா 9Sல கொடுத்துருக்கிறது. சிட்டிக்குள்ளே ஒரு பெட்டரான சஸ்பென்ஷன் வேணும் அப்படின்னா கிளாவிஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து வருவோம். ஈவி கார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபீச்சர் பேக்கடாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஈவி அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபியூச்சர் ப்ராடக்ட் மாதிரி தான் வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்த கட்டமாக நிறைய ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்கக்கூடிய கார்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 9Sல பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸை காட்டிலும் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஃபீச்சர்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொரியன் கார் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பட் இப்போ இந்தியன் கார்ஸ் டாட்டாவாக இருக்கட்டும், மகேந்திராவாக இருக்கட்டும், அவங்களே கொரியன் மேனுஃபேக்சருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் 9Sஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே கிளாவிஸை விட 9Sல எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் லே அவுட்டாக இருக்கட்டும், ரியர் வென்டிலேட்டட் சீட்டு, டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு 6-way அட்ஜஸ்டபிள் பவர் சீட்டு, டிரைவருக்கு மெமரி ஃபங்க்ஷன், ஹெட் அப் டிஸ்பிளே, அடாஸ் லெவல் 2+ டூயல் ஜோன் ஏசி, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 9Sல எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. இதே கிளாவிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டே டு டே யூசேஜுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒயர்லெஸ் சார்ஜர், 8 போஸ் ஸ்பீக்கர்ஸ், டிரைவர் 4-way பவர் சீட், அடாஸ் லெவல் 2, வென்டிலேட்டட் சீட், 360 கேமரா மாதிரியான டே டு டே யூசேஜுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாவிஸில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து நிறைய கார் அப்டேட் ஆகும்போது என் கார் அவுடேட்டடாக தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 9Sஐ வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு ப்ராக்டிக்கலாக டே டு டே யூசேஜுக்கான கார் ஒரு ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா கிளாவிஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது முக்கியமாக ஈவி கார் அப்படின்னாலே நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது பேட்ரி அண்ட் ரேஞ்ச் இந்த விஷயமாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கிளாவிஸை வந்து சொல்லிடுறேன். கிளாவிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 விதமான பேட்டரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 42 கிலோவாட், அதுக்கப்புறம் 51.4 கிலோவாட்னு 2 விதமான பேட்டரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 42 கிலோவாட் போகிறீங்க அப்படின்னும் போது 404 கிலோமீட்டர் அதிகபட்சமான ரேஞ்ச் அவங்க சொல்லக்கூடிய கிளைம் பண்ணக்கூடிய ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதுவே 51.4 கிலோவாட் ஹவர் பேட்டரி போகிறீங்க அப்படின்னும் போது 490 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்னு போகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க.
நம்ம அப்படியே ஒரு 100 கிலோமீட்டர் குறைச்சி வந்து எடுத்துப்போம். நம்ம டே டு டே லைஃப்பில் ஓட்டும்போது இல்லை ரியல் டைமில் வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 30%ங்கிறது கம்மியாகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 42 கிலோவாட் வந்து ஒரு 290 இருந்து 300 கிலோமீட்டருக்குள்ளே ரேஞ்ச் அப்படிங்கிறது கொடுக்கும். இதே நீங்கள் 51.4 கிலோவாட் ஹவர் பேட்டரி போகிறீங்க அப்படின்னும் போது அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 டு 380 இல்லை 400க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் NFC பேட்டரி வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நான் இதை பேசிவிட்டு நான் அடுத்து பேட்டரி கம்பேரிஷன் விஷயத்துக்கு வரேன். இதே 9S பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் மாடல்லே 59 கிலோவாட் ஹவர் பேட்டரியும் அப்புறம் 70, 79ன்னு 3 விதமான பேட்டரி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பேசிக்காக இருக்கிற அந்த 59 கிலோவாட் ஹவர் பேட்டரியவே நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா கிளாவிஸோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸிங் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம அந்த பேட்டரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய ரேஞ்ச் 525 கிலோமீட்டர். ஒரு 100 கிலோமீட்டர் குறைச்சோம் அப்படின்னா ஒரு 425, 400 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிள் கொடுக்குற வகையில் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் ரேஞ்சில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 9S கூடுதலாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்த பேட்டரி பேக் அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் 79லாம் போகிறீங்க அப்படின்னும் போது அவங்க 625 கிலோமீட்டர் 675 கிலோமீட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. அதோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதை விட அதிகமான ரேஞ்ச் போகக்கூடிய பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு 9Sல தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரேஞ்ச் ஆன்சைட்டி இல்லாத ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் உள்ள அதிகபட்சமான நீங்கள் பேக் ஒன்லேயே 79 கிலோவாட் போகிறீங்க அப்படின்னும் போது அதிகபட்சமான ரேஞ்ச் போகக்கூடிய ஒரு காராக இந்த வெஹிக்கிளில் வாங்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ லாங் ரைட்ஸ்லாம் வந்து போகிறீங்க அப்படின்னும் போது அடிக்கடி நிறுத்தி சார்ஜ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருக்காது. பட் நம்ம இந்த ப்ரைஸிங் இந்த கம்பேரிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம 59 கிலோவாட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். மெயினாக இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? முக்கியமான கம்பேரிஷனே இங்கே பேட்டரி டெக்னாலஜியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9Sஐ பொறுத்த வரைக்கும் BYDயில் இருக்கக்கூடிய பிளேட் செல் டெக்னாலஜி பயன்படுத்தின LFP பேட்டரிஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேட்டரியோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதிக சைக்கிள்ஸ் நம்மளால் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் பெட்டராக இருக்கக்கூடியதாக இதை வந்து இருக்கும். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூலஸ்ட் டெம்பரேச்சரில் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி இது லோவர் எனர்ஜி டென்சிட்டி கொண்ட பேட்டரி அப்படிங்கிறனால அதிக பேட்டரி இருந்தால் தான் அதிக ரேஞ்ச் போகிற வகையில் இதை உருவாக்கவே முடியும். இதே கியா கேரன்ஸ் கிளாவிஸோட EV வெர்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் NFC பேட்டரிஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேட்டரியோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கூலஸ்ட் டெம்பரேச்சர்லையும் பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹையர் டென்சிட்டி கொண்ட பேட்டரி அப்படிங்கிறனால கம்மியான பேட்டரியிலேயே அதிக ரேஞ்ச் போகிற மாதிரி உருவாக்க முடியும். பட் டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேட்டரி அதிக சைக்கிள்ஸ் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியாது. அதனால தான் இவங்க லைஃப் டைம் வாரண்ட்டி இந்த காருக்கு கொடுக்கல. அதே பொறுத்த வரைக்கும் லெஸ் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்ட பேட்டரியாகவும் இந்த பேட்டரி இருக்குது. பேட்டரி வாரண்ட்டி விஷயத்துக்கு வருவோம். 9Sல ஃபஸ்ட்டு ஓனருக்கு லைஃப் டைம் பேட்டரி வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த ஓனர் மாறும்போது வாரண்ட்டியில் சேஞ்சஸ் இருக்கும். கிளாவிஸ் பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கம்மியான கிலோமீட்டர்ஸ் பயணிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கிளாவிஸ் EVயை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை அதிக கிலோமீட்டர்ஸ் பயணிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா 9Sஐ ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த 2 காரோட பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு தான் வரணும். மெயினாக இதில் என்ன மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 9Eல பார்த்தீங்க அப்படின்னா 231 PS பவரும் 380 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் டிரைவில் இயங்கக்கூடியது. இதே கிளாவிஸ் EVயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இயங்கக்கூடியது 171.3 PS பவர் 255 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த 2 வெஹிக்கிளையும் 3 விதமான ரைடிங் மோட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆன் பேப்பர் ஸ்பெக் பார்க்கும்போதே 9S பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எஸ், இதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பீக்கான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் ரியர் வீல் டிரைவில் இருக்குங்கிறனால அந்த வெஹிக்கிளை ஓட்டுறதுக்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குதுன்னு சொல்லுவேன். கிளாவிஸ் EVயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு தகுந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு காராக உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பீக்கான பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டியது 9Sஆக தான் இருக்கும். 0 to 100ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில மில்லி செகண்ட் முன்னாடியே உங்களுக்கு 9S கிளாவிஸை விட பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். EV அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. அஃபோர்டபுள் ரேஞ்சை தாண்டி தான் இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். கியா கேரன்ஸ் கிளாவிஸில் உங்களுக்கு 17,99,000 அதாவது 18 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூமில் இருந்து அந்த 42 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க.
இது நயனஸை காட்டிலும் ப்ரைஸ் கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறது கிளாவிஸில் 51.4 கிலோவாட் ஹவர் பேட்டரியும் நயனஸில் 59 கிலோவாட் ஹவர் பேட்டரியை நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நயனஸில் இருக்கக்கூடிய அந்த 59 கிலோவாட் ஹவர் பேட்டரி 20,69,000 எக்ஷோரூம் விலையிலே உங்களுக்கு கிடைக்கும். இதே கிளாவிஸோட அந்த 51.4 கிலோவாட் ஹவர் பேட்டரி 22,49,000 விலையில் தான் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பேஸ் மாடலை கிளாவிஸில் நயனஸை காட்டிலும் கம்மியாக கொடுத்துருந்தாலும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய மாடல் பார்க்கும்போது கிளாவிஸ் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் கிளாவிஸோட அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நயனஸில் 79 கிலோவாட் ஹவர் பேட்டரியை வாங்கிட முடியும். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ரெண்டு வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கிளாவிஸ் விஷயத்துக்கு வருவோமே. கிளாவிஸோட பாசிட்டிவான சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எம்பிவியாக வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டில் 7 பேர் இருக்கீங்க, 7 பேரும் பெரியவங்களாக இருக்கீங்க, அவங்க உட்காந்து போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான கார் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிளாவிஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பின்னாடி வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் நயனஸ் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு நார்மல் டீசல் அண்டு பெட்ரோல் இன்ஜினை காட்டிலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்ல போகிறேன். இந்த பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மெயினாக சிட்டிக்குள்ளே பயன்படுத்தும் போது இந்த சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 100 க்ரூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட்லேருந்து எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாத வகையில் இந்த கிளாவிஸை பொறுத்த வரைக்கும் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். டே டு டே யூசேஜுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மைனஸாக பார்க்குற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி அண்ட் ரேஞ்ச் தான். மேபி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இதை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதிக ரேஞ்ச் போகிற வகையில் அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ப்ரைஸிங் மேபி இந்த பேட்டரி ஆப்ஷன் கொடுக்கும்போது ப்ரைஸிங்லேயும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கரெக்டாக இருந்திருக்கும்னு சொல்லுவேன். அந்த 51.4 கிலோவாட் ஹவர் பேட்டரியோட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை வந்து இன்னும் கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் கிளாவிஸை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம நயனஸ் விஷயத்துக்கு வருவோமே. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக்கான காராக வந்து உருவாக்கியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான காராக இருக்குது. பெட்டரான ஒரு தோற்றம் இருக்குது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேட்டரிக்கான வாரண்டியும் அதிகமாக கொடுக்குற வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டராக பயன்படுத்தும் போது பின்னாடி வந்து ஒரு சின்ன பசங்க உட்காரத்துக்கான ஒரு சீட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெரியவங்க ரொம்ப தூரம் உட்காந்து பயணிக்க முடியாதுன்னு சொல்லலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். சிட்டியில் வந்து ஓட்டும் போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்டாக இதோட சஸ்பென்ஷன் இருந்தாலும் ஹைவேல வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருக்காங்க. பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தகுந்த மாதிரி என்னோட சஸ்பென்ஷன் செட்டப் இதில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த ரெண்டு காரில் வந்து மேஜராக வித்தியாசமாக பார்த்த விஷயங்கள். ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நயனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ப்ரைஸ் ரேஞ்சிலேயே இதை வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து டெக் ரிலேட்டடாக நிறைய ஃபீச்சர்ஸ் ஹை பவர் இந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நயனஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை எனக்கு ப்ராக்டிக்கலான ஒரு 7 சீட்டட் காராக இருக்கணும், 7 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற வகையில் வந்து இருக்கணும். இப்போ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளியில் வந்து டெவலப் ஆகிடுச்சு. 7 பேர் போகிறோன்னும் போது கண்டிப்பாக ஒரு 150 கிலோமீட்டர் ஒன்ஸாவது நம்ம நிறுத்தி எதாவது சாப்பிட்றது கொள்வது அப்படின்னு வந்து போவோம். அது மாதிரி நான் சார்ஜ் போட்டு நான் போய்க்கிறேன், எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாவிஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.